Hey guys, Adani பவர்ன்ற ஒரு ஸ்டாக் லாஸ்ட் 1 இயரில் கிட்டத்தட்ட 300% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவ்வளோ மோசமான மார்க்கெட் கண்டிஷன்லையுமே இந்த ஸ்டாக்கில் பார்த்தோன்னா நீங்கள் லாஸ்ட் இயரில் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இயரில் வந்து அது 3 lakh ஆகிருக்கும். கிட்டத்தட்ட 3x வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கும். இது மட்டும் இல்லாமல் அதானி என்டர்பிரைசஸ்ன்ற ஸ்டாக் 82% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதானி டிரான்ஸ்மிஷன்ற ஸ்டாக் வந்து 100%க்கு மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்புறம் அதானி கிரீன்ற ஸ்டாக் வந்து 80% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்புறம் அதானி வில்மன்ற ஒரு ஸ்டாக் வந்து ஐபிஓ வந்து இந்த பிப்ரவரியில் தான் லான்ச் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 8 monthsல வந்து இந்த ஸ்டாக் வந்து 171% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது மாதிரி அதானி குரூப்பில் டோட்டலாக 7 ஸ்டாக்ஸ் இருக்குது. அந்த 7 ஸ்டாக்கையும் 1 year ரிட்டர்ன் எடுத்து பார்த்தோன்னா ஒன்று கூட வந்து ரெட்டில் இல்லை. எல்லாமே வந்து 1x 2x 3xன்னு நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி பயங்கரமான வளர்ச்சி தான் வந்து லாஸ்ட் இயர் வரையா வேர்ல்டு ரிச்சஸ்ட் பர்சனில் டாப் 10க்கு வெளியே இருந்த அதானியை இப்போ டாப் 10க்கு உள்ளே வந்து கிட்டத்தட்ட இப்போ வேர்ல்டுலேயே வந்து டாப் 3 ரிச்சஸ்ட் பர்சனாக மாறி இருக்காரு. டெஸ்லாவோட ஓனர் எலான் மஸ்க் அப்புறம் அமேசான் ஓனர் ஜெஃப் பெசாஸ்க்கு அப்புறமா இப்போ வேர்ல்டுலேயே 3rd பர்சனாக வந்து அதானி இருக்காரு. இந்த ஒரு இயரில் மட்டும் கிட்டத்தட்ட முகேஷ் அம்பானி, வாரன் பஃபெட் இருக்கிற முக்கியமான பில்லியனர்ஸ் எல்லாத்தையுமே பீட் பண்ணி 3rd பிளேஸ்க்கு அதானி வந்திருக்காரு. 2022 ஷேர் மார்க்கெட்டை வந்து யாராலையுமே மறக்க முடியாது. நீங்கள் வந்து புதுசாக வந்து இந்த இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப வருஷமாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி, யாரோட போர்ட்ஃபோலியோனாலுமே வந்து நல்லா ரெட் ஆக்கி வச்சுருக்கோம். ஆனால் இந்த மாதிரி மோசமான சுச்சுவேஷன்லேயும் அதானியோட ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அப்புறம் இந்த வீடியோவில் நாங்கள் ஸ்டாக்கை பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸை மட்டும்தான் நாங்கள் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் அந்த ஸ்டாக்கை வாங்கணும்னு சொல்கிற வீடியோ கிடையாது. நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, இல்லைனா நீங்கள் இன்னொரு தடவை நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா பண்ணலாம். இப்போ இந்த வீடியோவில் அதானியோட 7 ஸ்டாக்கையும் ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம். அதானியோட குரூப்பில் டோட்டலாக 7 ஸ்டாக்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அந்த ஒவ்வொரு ஸ்டாக்குமே அந்தந்த செக்டாரில் வந்து டாப்பில் இருக்குது. அதானியோட பிஸ்னஸ்னு நல்லா பார்த்தோம்னா எல்லாமே கேஸ், ஆயில், அப்புறம் வந்து பவர், எனர்ஜி செக்டார், இந்த மாதிரி செக்டாரில் தான் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட பிஸ்னஸ் ஸ்டார்டிங்கில் இருந்தே இந்த மாதிரி செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி செக்டாருக்கு வந்து என்றைக்குமே டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே வந்து எசென்சியலானது. ஃப்யூச்சரில் இது எல்லாமே நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு நல்ல சான்ஸ் உள்ள செக்டார்ஸ். ஸோ இந்த மாதிரி செக்டார்ஸில் நுழைஞ்ச அதானி பயங்கரமாக முன்னேறிட்டு வராரு. இப்போ எல்லா கண்ட்ரிஸையும் எடுத்துக்கிட்டோன்னா எல்லாருமே வந்து க்ரீன் எனர்ஜிக்கு மாறணுன்ட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவே எடுத்துக்கிட்டோன்னா 2030க்குள்ளே வந்து முடிஞ்ச வரையாக வந்து பெட்ரோல் டீசல் யூசேஜை கம்மி பண்ணி க்ரீன் எனர்ஜிக்கு மாறணும், எலக்ட்ரிக்கு மாறணுன்ட்டு நிறையா பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அதானியும் இந்த மாதிரி பிஸ்னஸே பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அதானியோட பிஸ்னஸ் வந்து இன்னும் ஃப்யூச்சரில் பூம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். இதெல்லாம் பார்க்குறப்போ ஃப்யூச்சரில் எனர்ஜி அண்ட் பவர் செக்டார் ஃபுல்லாகவே வந்து அதானியோட கண்ட்ரோலில் இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து இந்த ஒரு செக்டாரில் அவருக்கான ஒரு யூனிவர்ஸையே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு. அதானியோட ஸ்டாக்ஸ் வந்து எப்போவுமே இன்வெஸ்டர்ஸ் மத்தியிலையும் சரி, அப்புறம் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் மத்தியிலையும் சரி, எல்லா டைமே வந்து நல்ல பாப்புலரான ஸ்டாக்ஸாக இருக்குது. அதுலேயும் மெயினாக அதானி என்டர்பிரைசஸ் அப்புறம் அதானி போர்ட்ஸ், இந்த 2 ஸ்டாக்கையும் எடுத்துக்கிட்டோன்னா இதோட ஒய்டு மூவ்மெண்ட்ஸ் அப்புறம் வாலட்டிலிட்டி இதனால் வந்து இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு ஒரு நல்ல பெர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் அதானியோட ஒவ்வொரு ஸ்டாக்ஸையும் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து அதானி என்டர்பிரைசஸ். இது அதானி குரூப்லேயே உள்ள ஒரு முக்கியமான ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் எடுத்துக்கிட்டோன்னா இவங்க வந்து டிஃபென்ஸ், அக்ரிகல்ச்சர், அப்புறம் சோலார் பவர், அப்புறம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸில் மெயினாக வந்து ரோட்ஸ், அப்புறம் ரெயில்ஸ், அப்புறம் வாட்டர் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறமா டேட்டா ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி நிறையா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மைனிங் செக்டாரில் அதானியோட கோல் மைனிங் வந்து இந்தியாவிலே லார்ஜஸ்ட்டாக இருக்குது. இவங்க வந்து பெர் இயர்க்கு வந்து 100 மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு வந்து கோல்ஸ் வந்து மைனிங் பண்ணுறாங்க. சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், அப்புறம் ஒடிசா இந்த மாதிரி ஸ்டேட்ஸில் வந்து டோட்டலாக 11 மைனிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இவங்க கரண்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் சோலார் மேனுஃபேக்சரிங்கில் பார்த்தோன்னா சோலார் பவர் சிஸ்டம்க்கு ரொம்ப முக்கியமான சோலார் ஃபோட்டோ வோல்டாயிக் செல் இது வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இப்போ இந்த கம்பெனியோட சேல்ஸ்னு பார்த்தோன்னா கம்பெனியோட சேல்ஸ் வந்து லாஸ்ட்டாக மார்ச் 2021 39,500 crores இருந்து இப்போ ரீசெண்டாக மார்ச் 2022 வந்து 69,400 crores வரையா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறமா கம்பெனியோட நெட் ப்ராஃபிட்னு பார்த்தோன்னா லாஸ்ட் இயர் மார்ச் 2021 1,046 crores இருந்து இப்போ மார்ச் 2022 வந்து 788 crores வந்து கம்மியாக இருக்குது. இது வந்து அவங்களோட எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்னால வந்து கம்மியாக இருக்கலாம். ஆனாலுமே வந்து இந்த ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோன்னா ஸ்டாக்கோட 10 years CAGR பார்த்தோன்னா 50% இருக்குது. 5 yearsக்கு வந்து 100%க்கு மேலே இருக்குது, 110% இருக்குது. 3 yearsக்கு வந்து 191% வந்து ஸ்டாக்கோட CAGR இருக்குது. இது வந்து
கண்டினியூஸாக லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாகவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க ஸ்டாக்னு சொல்லலாம். அப்புறம் இந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தோம்னா 3,500 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 3,95,000 crores இருக்குது. ஸ்டாக்கோட பி வந்து 400க்கு மேலே, அதாவது 408 இருக்குது. ஸோ வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஓவர் வேல்யூடு ஸ்டாக் மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செக்டாரில் வந்து பி ரேஷியோ வந்து எப்போயுமே ஸ்டாக்ஸுக்கு ஹையாக தான் இருக்கும். அப்புறம் ஸ்டாக்கோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து 8.7 ருபீஸ் இருக்குது. ஸ்டாக்கோட புக் வேல்யூ வந்து 186 ருபீஸ் தான் இருக்குது. அப்புறம் ஸ்டாக்கோட ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 4% இருக்குது. பட் இந்த கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் எல்லாம் வச்சு பார்க்குறப்போ இவங்க பண்ணுற பிஸ்னஸ்க்கெலாம் என்றைக்குமே வந்து டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற அதானியோட ஸ்டாக் வந்து அதானி போர்ட்ஸ் அண்டு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். இந்த ஸ்டாக்கை பற்றி பார்த்தோம்னா இவங்க வந்து இந்தியாவிலே லார்ஜஸ்ட் கமர்ஷியல் போர்ட் ஆப்ரேட்டர் அண்டு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியாக இருக்காங்க. இவங்க இந்தியாவுக்குள்ளே நிறையா போர்ட்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. குஜராத், கோவா, கேரளா, தமிழ்நாடு, அப்புறம் ஒரிசா, இந்த மாதிரி மொத்தம் 7 ஸ்டேட்ஸில் 12 போர்ட்ஸ் வந்து இவங்க ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. மொத்தமாக இந்தியாவில் உள்ள போர்ட்ஸில் 24% போர்ட்ஸ் வந்து இவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. இவங்க பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா கண்டெய்னர்ஸ், லிக்யூடு, ஆயில், அப்புறம் க்ரூட் ஆயில், இந்த மாதிரி கிட்டத்தட்ட 450 மில்லியன் மெட்ரிக் டன் கார்கோஸ் வந்து இவங்க ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இவங்கள்ட்ட கெப்பாசிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இவங்களோட சப்சிடியரியாக வந்து லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியும் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த ஸ்டாக்கை பற்றி ஃபண்டமெண்டலாக பார்த்தோன்னா கம்பெனியோட ரெவன்யூ வந்து லாஸ்ட் இயர் மார்ச் 2021 12,500 crores இப்போ ரீசெண்டாக மார்ச் 2022 15,900 crores வரையாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு நல்ல சேல்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர்லி எவ்ரி இயர் பார்த்தோன்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு அவங்களோட சேல்ஸ். அப்புறம் ப்ராஃபிட்னு பார்த்தோன்னா லாஸ்ட் இயர் மார்ச் 2021 5,000 crores இப்போ லாஸ்ட்டாக மார்ச் 2022 வந்து 4,800 crores கிட்ட வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட்டுமே இயர் ஆன் இயர் பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. அப்புறம் ஸ்டாக்கோட சிஏஜிஆர் பார்த்தோன்னா லாஸ்ட் 10 இயர்ஸில் வந்து 23% சிஏஜிஆர் இருக்குது. 5 இயர்ஸில் 18% சிஏஜிஆர், 3 இயர்ஸில் வந்து 33% சிஏஜிஆர் இருக்குது. ஸோ லாஸ்ட்டு 10 இயர்ஸாகவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்க கம்பெனியாக தான் இருக்குது. அப்புறம் ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 870 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தோன்னா 1,85,000 crores கிட்ட இருக்குது. ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ வந்து 38 இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தோன்னா 34 இருக்குது. அப்புறம் ஸ்டாக்கோட இபிஎஸ் வந்து 21 ருபீஸ் இருக்குது. அப்புறம் ஸ்டாக்கோட புக் வேல்யூ 180 ருபீஸ். அப்புறம் ஸ்டாக்கோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 14% இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அதானியோட ஸ்டாக் வந்து அதானி டோட்டல் கேஸ். இந்த ஸ்டாக்கை பற்றி பார்த்தோன்னா இந்த கம்பெனி வந்து பைப்லைன் மூலமாக நேச்சுரல் கேஸை டொமஸ்டிக், இண்டஸ்ட்ரியல்ஸ், அப்புறம் வந்து கமர்ஷியல்ஸ்க்கு வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியாவிலேயே பைப்லைன் மூலமாக நேச்சுரல் கேஸ் சப்ளை பண்ணுறதுல லார்ஜஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இவங்க இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா பிளேஸில் வந்து அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ உள்ள சுச்சுவேஷனில் கார்பன் எமிஷனை கம்மி பண்ணுறதுக்காக வேர்ல்டில் உள்ள எல்லா கண்ட்ரீஸுமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து நேச்சுரல் கேஸ் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவில் இப்போ வந்து ஆவரேஜாக நேச்சுரல் கேஸ் யூசேஜ் வந்து 6% இருக்குது. இதை வந்து 2030 15% இன்க்ரீஸ் பண்ணணுன்ட்டு கவர்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் ஆவரேஜாக வந்து ஒரு பர்சன் எவ்வளோ நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற டேட்டாவை எடுத்து பார்த்தோம்னா இது வந்து குளோபலாக உள்ளதை விட இந்தியாவில் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா யூஎஸில் ஆவரேஜாக ஒரு பர்சன் வந்து 2,300 cubic meter வந்து நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதே டேட்டாவை இந்தியாவில் பார்த்தோன்னா இந்தியாவில் வெறும் 40 cubic meters தான் வந்து ஒரு பர்சன் ஆவரேஜாக நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நேச்சுரல் கேஸில் வந்து நம்ம இன்னும் எவ்வளோ வளர வேண்டியது இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் கேஸ் சம்மந்தப்பட்ட ஸ்டாக் வந்து ஃப்யூச்சரில் நல்ல ஸ்கோப் இருக்கும். ஸோ அதானியோட ஸ்டாக் வந்து நல்ல டிமாண்ட் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கும். இப்போ இந்த அதானி டோட்டல் கேஸ் லிமிட்டடோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னா ரெவன்யூவை பொறுத்தவரையா லாஸ்ட் இயர் மார்ச் 2021 1,700 crores கிட்ட ரெவன்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக மார்ச் 2022 3,000 crores மேலே ரெவன்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அப்படியே டபுளாக இருக்குது சேல்ஸை பொறுத்தவரையா. ப்ராஃபிட்னு பார்த்தோன்னா நெட் ப்ராஃபிட் வந்து மார்ச் 2021 470 crores இருந்து இப்போ வந்து ரீசெண்டாக மார்ச் 2022 505 crores வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட்டுமே வந்து கொஞ்சம் மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இயர் ஆன் இயர் பார்த்தோம்னா நல்லாவே நெட் ப்ராஃபிட்டும் சரி சேல்ஸும் சரி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு வந்துட்டுருக்கு. அப்புறம் ஸ்டாக்கோட சிஏஜிஆர்னு பார்த்தோம்னா இதோட சிஏஜிஆர் வந்து லாஸ்ட்டு 3 இயர்ஸில் 200% இருக்குது. அப்புறம் ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து கிட்டத்தட்ட 4 lakh crores கிட்ட இருக்குது. ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 3,600 rupees கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக்கோட பிஇ வந்து ரொம்ப ஓவர் வேல்யூடாக இருக்கிறத காட்டுது. ஏன்னா ஸ்டாக்கோட பிஇ வந்து கிட்டத்தட்ட 800 இருக்குது.
அப்புறம் ஸ்டாக்கோட இபிஎஸ் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து 4 ருபீஸ் தான் இருக்குது. ஸோ கம்பெனியோட ப்ராஃபிட்டோ வந்து அந்தளவுக்கு இல்லை, அதே மாதிரி ஏர்னிங்ஸ் பெர் ஷேரும் கம்மியாக இருக்குது. ஸோ பி ரேஷியோ வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்புறம் ஸ்டாக்கோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 23% இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து அதானியோட டோட்டலாக 7 ஸ்டாக்ஸில் 3 ஸ்டாக்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். டோட்டலாக 7 ஸ்டாக்ஸையும் பற்றி பார்த்தோன்னா வீடியோ லென்த்தாக இருக்குன்றதுனால இன்னும் மீதி உள்ள 4 ஸ்டாக்ஸை பற்றி பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி ஃபினான்ஷியல் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.